திரைத்துறைக்கு பாக்கியராஜ் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையிலும் அவரை சிறப்பிக்கும் வகையிலும் முழு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதியன்று மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய இறுதி சடங்கும் முழு அரசு மரியாதையோடு துப்பாக்கி குண்டுகள் முழுங்க நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பாக்கியராஜுடைய இறுதி சடங்கும் முழு அரசு மரியாதையோடு நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக அமைச்சர் ராஜ்மோகன் மறைந்த பாக்கியராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது 2 நாட்களுக்கு முன்னதாக கூட பாக்கியராஜ் என்னை தொடர்பு கொண்டு வாழ்த்தினார் என்றும் அவருடைய திரைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் போற்றுதலுக்குரியது, அவருடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி என்று அமைச்சர் ராஜ்மோகனும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியாகிவிட்டது. திரைத்துறையில் பாக்கியராஜ் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையில் முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழக அரசு முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்னதாக தான், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 10ஆம் தேதி என்றுதான் பாக்கியராஜனுடைய குருவான பாரதி ராஜா மறைந்தார். அவர் மறைந்த அடுத்த 17வது நாள் இன்று 27ஆம் தேதியான இன்று தன்னுடைய குருவை தேடி பாக்கியராஜ் சென்றிருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த மாதம் அடுத்தடுத்து இருவரும் ஆளுமைகள், திரைத்துறையில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய 2 ஆளுமைகளை இழந்த ஒரு மாதமாக இது பார்க்கப்படுகிறது. பாரதி ராஜா இறந்த 17வது நாளில் அவருடைய சீடர்களில் ஒருவரான பாக்கியராஜ் மரணம் அடைந்திருக்கிறார் என்பதும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெண்களின் மனம் கவர்ந்த இயக்குனர் என்றே சொல்லலாம். அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அவருடைய இயக்கமாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், அனைத்திலுமே அவர் சாமானிய குடும்ப வாழ்க்கையை சினிமாவாக்கியவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிகப்பெரிய இயக்குனர், கலைஞர், நடிகர், வசனகர்த்தா, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய திரை ஆளுமை பாக்கியராஜ் என்று சொன்னால் அது மிகையல்ல. 73 வயதில் அவர் காலமாக இருக்கின்றார். அவருடைய உடல் மருத்துவமனையில் இருந்து அவருடைய இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உடன் அவரோடு பணியாற்றியவர்கள், அவருடைய நெருங்கிய நட்புகள், நடிகர்கள் ராதிகா உள்ளிட்ட அனைவரும் உடன் வந்து மிகப்பெரிய ஒரு தங்களுடைய வேதனை அழுகை மூலமாக, கண்ணீர் மூலமாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதிலும் பாக்கியராஜ் பல இயக்குநர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமானவர் தான் நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன். பாக்கியராஜுடன் பணியாற்றியவர், அவருடைய சீடர்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். தன்னுடைய குருவான பாக்கியராஜின் மறைவை அறிந்து துயரமுற்று உடனடியாக ஓடிவந்த பார்த்திபன் கண்ணீர் மல்க அவர் பேட்டி கொடுத்ததை பார்த்தோம். மிகப்பெரிய என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வாக இந்த நாள் அமைந்துவிட்டது என்று பார்த்திபன் கூறியதையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் மறைந்த பாக்கியராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அரசியல் தலைவர்களும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான பதிவாக பார்க்கப்படக்கூடியது தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் தன்னுடைய இரங்கலை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த இரங்கலில் தனித்துவமான கதை சொல்லும் திறன், படைப்பாற்றல் மற்றும் தமிழ் சினிமாவிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பு அவரை ரசிகர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்க செய்துள்ளது என்றும், அவருடைய திரைப்பயணம் மற்றும் மரபு பல தலைமுறை திரைப்பட கலைஞர்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும், அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் எண்ணற்ற ரசிகர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று தமிழக கவர்னர் அர்லேக்கர் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக இயக்குனர் பாக்கியராஜ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூட கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு முன்னர் நேற்று முன்தினம்தான் அவர்
கோவாவில் இருந்து சென்னை திரும்பினார். நடிகர் இயக்குனருடைய குஷ்பம் சுந்தர்சியுடைய மகள் திருமண நிகழ்வுக்கு கோவாவுக்கு சென்றிருந்த பாக்யராஜ் நேற்று முன்தினம்தான் அவர் சென்னை திரும்பினார். இந்நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு மிகப்பெரிய சோக நிகழ்வாக மாறி இருக்கின்றது. வழக்கமாக ஒரு தினந்தோறும் காலையில் எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டென்னிஸ் மைதானத்தில் தினமும் காலை நடைப்பயிற்சி மேற்கொள்வார். அவர் நடைப்பயிற்சி மேற்கொண்டு அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து யோகா பயிற்சி மேற்கொள்வார். அடுத்தடுத்து இது போன்ற நிகழ்வுகள் அவர் தொடர்ந்து அவர் அன்றாட பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் இன்றைய நாளிலும் அதே பணி மேற்கொண்டு வீட்டிற்கு வந்தபோது அவர் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார். தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த திரு கே பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன் என்றும் இரங்கல் பதிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாக்யராஜுடைய இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையோடு நடத்தப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்றால், தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த திரு கே பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன் என்றும், தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்த திரு கே பாக்யராஜ் அவர்களின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியதாகும். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்றும், திரு கே பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கின்றேன் என்றும், திரைத்துறையில் திரு கே பாக்யராஜ் அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையின் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான் தற்போது நான் பேசுகிறது. பாக்யராஜுக்கு முழு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம், தகனம் செய்யப்படும். அவருடைய குடும்ப முறைப்படி தகனம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது முழு அரசு மரியாதையோடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், மீண்டும் அதை பார்ப்போம். தமிழ் திரையுலகின் தலை சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையால் முத்திரை பதித்த திரு கே பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்தேன். தனித்துவமான கதையாக்கம், நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்த திரு கே பாக்யராஜ் அவர்களின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியதாகும். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனித நேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். திரு கே பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று முதலமைச்சர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். அதோடு அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கின்றேன் என்றும், திரைத்துறையில் திரு கே பாக்யராஜ் அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இயக்குனர் இமயம், பாரதி ராஜா மறைவும் கூட தமிழக அரசு அதற்கு முழு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய மாணவர்களில் ஒருவரான
மறைந்த பாக்கியராஜ் இறுதிச் சடங்கும் முழு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயுடன் அவர் இருந்த அந்த புகைப்படம் நேரலை இந்த திரையில் பார்த்தோம். அவருடைய அறிக்கை மற்றும் முதலமைச்சர் விஜய்க்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கும் போது எடுத்த அந்த புகைப்படம் நினைவுகளாக தற்போது பதிந்திருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என அனைவரும் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். தமிழ் திரையுலகுக்கு பேரிழப்பு என முதலமைச்சர் விஜய் பதிவிட்டிருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் இழந்துவிட்டது தமிழ் திரையுலகம் என்றும், இந்திய சினிமாவில் முடிசூடா திரைக்கதை மன்னராக அனைவரையும் இருத்த யதார்த்த நாயகனாக, சிக்கலான சூழலையும் சிறிய வசனத்தில் கடத்திவிடும் ஆற்றல் பெற்ற எழுத்தாளராக என எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அசாத்திய இயக்குநராக வலம் வந்தவர் திரு பாக்கியராஜ் அவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் என்றும், சில மாதங்களுக்கு முன்தான் திரு பாக்கியராஜ் அவர்கள் திரையுலகின் 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ததற்கான விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சராக மட்டுமின்றி அவரது ரசிகனாகவும் அந்த விழாவில் பேசியிருந்தேன். அந்த நினைவுகள் இன்னும் பசுமையாக உள்ளன என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து திரைத்துறையில் இன்னும் பல ஆண்டுகள் பங்களிக்கும் வாய்ப்பையும் ஆற்றலையும் பெற்றிருந்த அவர் தம் வாழ்வை நிறைவு செய்து கொண்டு விட்டது பெரும் இழப்பு என்றும், அவரை இழந்து தவிக்கும் திருமதி பூர்ணிமா பாக்கியராஜ், சாந்தனு, சரண்யா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள் என்றும், தனது படைப்புகளால் பாக்கியராஜ் அவர்கள் என்றென்றும் தமிழ்நாட்டு மக்களின் பிரிக்க முடியாத அங்கமாக தொடர்ந்து வாழ்வார் என்றும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதாவது அவருடைய 50 ஆண்டு திரைப்பயணம், திரைத்துறை சாதனை குறித்து நடந்த நிகழ்வில் அப்போது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் பேசிய அந்த வீடியோவும் அந்த பதிவோடு இணைத்து அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த நினைவுகளை அவர் பகிர்ந்திருக்கிறார். அதே போன்று தொடர்ந்து அவருடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு திரைத்துறையை சார்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் என ஒவ்வொருவராக வந்து பாக்கியராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நாளை பிற்பகல் அவருடைய உடல் பெசநகர் மின் மையானத்தில் தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்த நேரலைகளை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம்.